ப்ரொஃபசர் ராம ஸ்ரீனிவாசன் அவர்கள், தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய சுதாகர் ரெட்டி ஐயா அவர்கள், டெல்லியில் நம்முடைய அமைச்சர் ஐயா முருகன் அவர்கள், நம்முடைய 2 மாவட்ட தலைவர்கள் ராஜசிம்மன் அவர்கள், அண்ணன் மகா சசீந்திரன் அவர்கள், இங்கே இருக்கக்கூடிய எல்லா அம்பலக்கார ஐயா எல்லோரும் இணைந்து இன்னைக்கு ஐயா கிஷன் ரெட்டி அவர்களை சந்தித்தோம். இந்த துறையினுடைய அமைச்சர் மிக பொறுமையாக அம்பலக்காரர் ஐயா அந்த பகுதியினுடைய தலைவர்கள் எல்லாம் எடுத்துரைச்சாங்க. குறிப்பாக இந்த டங்ஸ்டன் மைனிங் அதனால் பாதிப்புக்குள்ளாக இருக்கக்கூடிய பகுதிகள் என்னென்ன, நீர்நிலை பிரதேசங்கள், கோவில்கள், சமணப்படுக்கைகள், ஒருபோக விவசாயிகள் சார்பாக பேசினாங்க. குறிப்பாக பெரியார் அணையிலிருந்து வரக்கூடிய நீர்ப்பாசனம் அதையெல்லாம் பொறுமையாக நம்முடைய அமைச்சர் கிஷன் ரெட்டி ஐயா கேட்டுக்கிட்டாங்க. உங்களுக்கு தெரியும், இதற்கு முன்பு இந்த மைனிங் திட்டம் அறிவிக்கப்பட்ட பிறகு, இது முதலிருந்தே நண்பர்களுக்கு தெரியும், 2021 செப்டம்பர் 14ஆம் தேதி GSI ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அதன் பிறகு மத்திய அரசு மாநில அரசுக்கு கடிதம் எழுதுறாங்க. அந்த கடிதத்திற்கு பதில் எழுதிய பொழுது கூட மாநில அரசு குறிப்பாக பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் இருக்குன்னு சொல்றாங்க. 193 ஹெக்டர் 477 ஏக்கர் எங்கேயும் நிறுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையை மாநில அரசு வைக்கல. அதன் பிறகுதான் இந்த மைனிங்கே போகுது, ஆக்ஷன் போகுது. இது நவம்பர் 2024 7ஆம் தேதி ஒரு தனியார் நிறுவனம் ஆக்ஷன்ல எடுத்த பிறகு கிராம மக்கள் அப்ஜெக்ட் பண்றாங்க. ஸோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் உடனடியாக நம்முடைய மந்திரி ஐயா கிஷன் ரெட்டி அவர்களை சந்திச்சு அதை நிறுத்தி வச்சோம். கிராம மக்கள் அவர்கள் இன்னைக்கு வந்திருப்பது 2 கோரிக்கை. ஒன்று, நிறுத்தி வச்சதுக்கு நன்றி சொல்வதற்கு. அதே போல கிராம மக்கள் முழுமையாக 4981.64 ஏக்கர் முழுமையாக இந்த பகுதியிலிருந்து மைனிங் வரக்கூடாது. பல்லுயிர் தளம் மட்டுமல்ல, பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் மட்டுமல்ல, முழுமையா வேண்டாம். எப்பொழுதுமே பிரதமர் அவர்கள் விவசாயிகளுடைய நண்பனா இருக்கிறாங்க. பிரதமர் மோடி ஐயா அவர்கள் எப்பொழுதுமே தமிழகத்திற்கு பாதுகாவலராக இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்முடைய அம்பலக்காரர் ஐயா எல்லாம் குறிப்பிட்டு பேசினாங்க. அதனால் தமிழக மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி. இந்த மேலூர் பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும், குறிப்பா இந்த நாயக்கர்பட்டி வெள்ளாளப்பட்டி டங்ஸ்டன் பிளாக் 4981 ஏக்கர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. அதிகாரப்பூர்வமாக நாளை வர இருக்கு. அதிகாரப்பூர்வமாக நாளை மத்திய அரசு நாளை வர இருக்கு. இன்னைக்கு கிஷன் ரெட்டி ஐயா அவர்கள் நேரடியாக நம்முடைய பிரதமர் ஐயாவை இன்னைக்கு சந்திச்சு, அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்கள் நேரடியாக பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவை இன்னைக்கு சந்திச்சு பேசி, நாளை மிக மிக மகிழ்ச்சியான செய்தி அதிகாரப்பூர்வமாக நாளைக்கு வர இருக்கு. இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய எல்லா அம்பலக்கார ஐயாவுக்கு அமைச்சர் அவர்கள் உறுதி கொடுத்துட்டாங்க. ஒட்டுமொத்தமா உறுதி கொடுத்துட்டாங்க. அது அம்பலக்கார ஐயாவுக்கு தெரியும். ஏன்னா அதிகாரப்பூர்வமாக நாளைக்கு வர இருக்கு. அதனால் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி மக்களுக்கு என்ன உறுதிமொழி கொடுத்தோமோ அதை காப்பாற்றி இருக்கின்றோம். அவங்க கிராமத்துல போய் உறுதிமொழி கொடுத்ததை காப்பாற்றி இருக்கிறோம். 4981 ஏக்கர்ல மைனிங் வராது என்கின்ற உறுதிமொழியை கொடுத்தோம். அதை நாங்கள் காப்பாற்றி இருக்கின்றோம். நாளை அதிகாரப்பூர்வமாக மத்திய அரசு சார்பாக செய்தி குறிப்பு வரும். அண்ணா, டங்ஸ்டன் திட்டத்தை பொறுத்தவரை குறிப்பா இந்த பகுதி உங்களுக்கு தெரியும். அண்ணா, உங்களுக்கு தெரியும், இந்தியாவை பொறுத்தவரை மைனிங் நடக்குது, தமிழ்நாட்டிலையும் நடக்குது. சிமெண்ட்டுக்கு மைனிங் நடக்குது, கல்லுக்கு நடக்குது. இது ஒரு அரிதான பொருளாக இருந்தாலும் கூட இந்த பகுதி ஒரு வித்தியாசமான பிரத்யேகமான பகுதி. நீர்நிலைகள், சமணப்படுகைகள், கோவில்கள், கள்ளழகர் கோவில் இருந்து எல்லாம் இருக்கு. அதனால இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 20,000 மக்கள் இருக்கிறாங்க. அவ்வளவு கிராமங்கள் இருக்கு. இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையை நாங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம். நாளை அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு. வேற பகுதியில் டங்ஸ்டன் இல்லையாங்கண்ணா. இந்த பகுதியில் தான் 2021 14 செப்டம்பர்ல ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுடைய ஆய்வறிக்கையின்படி இங்க டங்ஸ்டன் இருக்குன்னு கண்டுபிடிச்சு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அதன்படி தான் ஆக்ஷன் நடக்குது. அதனால ஒரு பக்கம் நம்ம புரிஞ்சுக்கணுங்கன்னா, எந்த மைனிங்லையும் மத்திய அரசுக்கு ₹1 வரப்போறது இல்லைங்கண்ணா. மாநில அரசுக்கு பிரீமியம், அந்த லோக்கல் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் மினரல் ஃபண்ட் DMF. மத்திய அரசுக்கு மைனிங்ல ₹1 தமிழகத்திலிருந்து வருவாய் வராது. இந்தியாவில் எங்கேயுமே வருவாய் வராது. இன்னைக்கு கிராம மக்களுடைய கோரிக்கை ஏற்று எப்பொழுதுமே பிரதமர் அவர்களை பொறுத்தவரை விவசாயிகளுடைய நண்பனா தான் இருந்திருக்கிறாங்க. அது மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திலிருந்து ஒன்னொன்னு பாருங்க. அதனால் பொங்கலை சந்தோஷமா கொண்டாடினாங்க. பிரதமர் ஐயாவை நம்பினாங்க. பிரதமர் ஐயா கைவிடல. நாளை மகிழ்ச்சிகரமான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு நாளைக்கு வரும். டங்ஸ்டன் விவகாரத்தில் தமிழக அரசு வந்து மக்களை ஏமாத்தி இருக்காங்க. வேடம் போட்டு தமிழக பத்திரிகையாளர் சந்திப்புல உங்களுக்கு எல்லாம் தெரியுங்கண்ணே. நான் ஒரு அரசியல் கட்சியை குறை சொல்ல விரும்பலீங்கண்ணா. அண்ணா ஒரு நிமிஷம், நாம் ஒரு அரசியல் கட்சியை இங்கே குறை சொல்ல விரும்பலீங்கண்ணா. நான் தேதி வாரியா சொல்லிட்டேன்.
மத்திய அரசு மாநில அரசு கேட்டாங்க, மாநில அரசு கடிதம் எழுதினாங்க. கடிதம் எழுதும் பொழுது எங்கேயும் நிறுத்துங்கன்னு மாநில அரசு சொல்லல. அதனால இந்த இடத்துக்கு நான் அரசியல் பண்ண விரும்பலைங்கண்ணா. அம்பலக்காரர் ஐயா இருக்கிறாங்க. நாங்க உறுதிமொழி கொடுத்தோம், இன்னைக்கு நாங்க அதை செஞ்சு காட்டி இருக்கிறோம். பிரதமர் அவர்கள் மற்றும் ஒரு முறை தமிழகத்திற்காக மக்களோடு விவசாயிகளோடு நிற்பார்கள் என்பதை மறுபடியும் இன்னைக்கு பிரதமர் அவர்கள் தமிழக மக்களுக்கு ராமகிருஷ்ணன் ஒரே நிமிஷம் வந்துடுறேன், ஒரே நிமிஷம் அண்ணா. ஃபர்ஸ்ட் இந்த மேட்டரை முடிப்ப இருங்க, எல்லாரும் பேசுறோம். அமைச்சரவையால ஒப்புதல் கொடுக்கப்பட்ட ஒரு திட்டம். இந்த திட்டத்தை மத்திய அமைச்சராகவே இதை ரத்து செய்ய முடியுமா, அல்லது பிரதமர்கிட்ட போயிட்டு மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் வைக்கப்பட்டு திரும்பி அண்ணா நீங்க ஒரு மூத்த பத்திரிகையாளர்னே. இன்னைக்கு அமைச்சர் ஐயா உறுதிமொழி கொடுத்திருக்கிறாங்க. அதனாலதான் நாளைங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினேன். இப்ப அமைச்சர் ஐயா பிரதமரை சந்திக்கணும், அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு நாளை வருதுங்க. அதனாலதான் அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தினேன். நிறுவனத்துக்கு கொடுக்கப்பட்ட லைசென்ஸ் ரத்து செய்யப்பட்டு நாளை அறிவிப்பு வருமா, இல்ல அது செய்யக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு? ஆமாங்க மாநில அரசு. அண்ணா இது இன்னைக்கு மத்திய அரசை பொறுத்தவரை இந்த டிரான்ச் 4ல அரிட்டாப்பட்டி வெள்ளாளப்பட்டிக்கு அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க. அவங்க ஜூன்ல கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நவம்பர் 2024 ஆக்ஷன்ல ஒரு கம்பெனி எடுத்திருக்கிறாங்க. இந்த ஆக்ஷன் நடத்தக்கூடாது, இங்கே டங்ஸ்டன் வரக்கூடாதுங்கிறது இவங்க கோரிக்கை. 4981 ஏக்கர்ல அது இன்னைக்கு அமைச்சர் ஐயா உறுதி கொடுத்திருக்கிறாங்க. அண்ணன் ஒரு டெக்னிக்கல் கேள்வி கேட்டாங்க. பிரதமர் ஐயா தான் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இதற்கு முன்பு தற்காலிக நிறுத்தி வைப்பு பிரதமர் ஐயா தான் எடுத்தாங்க. அதனால் அமைச்சர் அவர்கள் பிரதமர் ஐயாட்ட பேசிட்டு நாளைக்கு அறிவிப்பு வருங்க. பரந்தூர் விமான நிலைய விவகாரத்திலையும் இந்த இதுல மக்கள் அண்ணே நல்லா புரிஞ்சுக்கண்ணே, டங்ஸ்டன் இங்க தான் இருக்கு, வேற இடத்துல டங்ஸ்டன் இல்ல. அந்த டங்ஸ்டன் இங்க தான். அதாங்க நம்ம சொல்றோம். திட்டம் இனி வராதுன்னு அண்ணே நல்லா நீங்க புரிஞ்சுக்கண்ணே, தமிழ்நாட்டுல டங்ஸ்டன் திட்டம் வராது. காரணம் அவங்க கண்டுபிடிச்சது இங்க மட்டும்தான். அதான் அந்த ஜிஎஸ்ஐ ரிப்போர்ட் வந்திருந்தா அவங்க டிரான்ஸ்போர்ட்ல ஆக்ஷன் பண்ணிருப்பாங்கல்ல. ஆமாங்க, நீ கேக்குற கேள்வி நியாயமான கேள்விதான். ஆனா ஒரே நிமிஷம் சகோதரி கேக்குறாங்க, ஒரே நிமிஷம். ஜிஎஸ்ஐ வந்து அந்த ரிப்போர்ட் வந்து ரீஎவாலுவேட் தான் பண்ண கரெக்ட் மேடம், கரெக்ட் மேடம். அத வந்து மைனிங் மினிஸ்ட்ரி வந்து மேடம் கரெக்ட். அத நிறுத்தி வச்சதுக்கு நன்றி சொல்றோம், முதல் வேலை. ரெண்டாவது, ஐயா நீங்க ஆன் ஹோல்டுன்னு ரீ எக்ஸாமின் பண்றீங்க, எங்களுக்கு முழுவதுமாக கைவிட வேண்டும் என்பதற்காக தான் இங்க வந்திருக்கோம். அந்த அறிவிப்பு தான் நாளைக்கு வருங்கம்மா. வருங்க மேடம். 4981 ஏக்கர் முழுமை எல்லா கிராம மக்களும் சந்தோஷமா இருக்கலாம். நாளைக்கு அறிவிப்பு வருது. தேங்க்யூ அண்ணே.